السلام عليكم ورحمة الله وبركاته. நாளுள்ள இடைவெளிகளை பூர்த்தி செஞ்சு நெருக்கமாக உட்காருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي واحدة صلى الله عليه بها عشرا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த தூதரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ, இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக எந்த தூதரை படைத்திருக்கின்றானோ அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அனுப்பி இருக்கின்றான். இறுதி தூதராக வந்தவர்கள். இந்த உலகம் அழியும் வரைக்கும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி மனிதன் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு, படைப்புகளுக்கு நபியாக இருப்பார்கள். அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தியிருப்பதை போன்று வேறு யாரையும் கண்ணியப்படுத்தியது கிடையாது. வரஃபஅனா லக திக்ரக், நபியே, நாங்கள் உங்களுடைய நினைவை உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அவர்களுடைய நினைவை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் அதை புகழக்கூடிய, நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டே இருப்பான். அவர்களுடைய புகழ் ஒருபோதும் மங்காது, மறையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போதும் பெயர் சொல்லி அழைத்ததே கிடையாது. யா முஹம்மத் என்று அல்லாஹு தஆலா அழைத்ததே கிடையாது. ஆனால் ஏனைய நபிமார்களை யா ஆதம், யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசா, யா நூஹ், இவ்வாறாக ஏனைய நபிமார்களை அல்லாஹ் பெயர்களை சொல்லி அழைக்கின்றான். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பட்ட பெயர்களை சொல்லி கண்ணியமான முறையிலே அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தத்திர். ரசூலே, நபியே, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு பெயர்களை சொல்லித்தான் அழைக்கின்றான். இதுபோல அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனென்ற வகையில் ஏதாவது மாற்றமான விடயங்கள் செய்யும் பொழுது
அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கண்ணியமான முறையிலே அவர்களை திருத்தி கொடுக்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வையற்ற சஹாபி, காஃபிர்களுடைய பார்வையிலே அவர்கள் தாழ்வானவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்மாவுக்கு அல்லிம்னி மா அல்லமக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்ததை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் நான் குறைஷியர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குறைஷி தலைவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால், குறைஷி தலைவர்கள் இஸ்லாமுக்குள் நுழைந்து விட்டால் அவர்கள் இஸ்லாமுக்கு உறுதியாக பலமாக இருப்பார்களே என்ற ஒரு பெரும் ஆவலுடன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டு வந்தது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரமாகி அதை அவர்கள் முகத்திலே வெளிப்படுத்தினார்கள். உடனே அல்லாஹு தஆலா வஹி இறக்கி வைத்தான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, அவர் கடுகடுத்து கொண்டார், புறக்கணித்து விட்டார். கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்த சந்தர்ப்பத்தில் என்று அல்லாஹு தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி நீங்கள் கடுகடுத்தீர்கள், புறக்கணித்தீர்கள் என்று சொல்லாமல் அவர் கடுகடுத்து கொண்டார், அவர் புறக்கணித்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியமான முறையிலே திருத்தி கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் கூட சொல்லி அழைக்காமல் மிக கண்ணியப்படுத்துகின்றான். ஒரு மனிதன் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய அன்பு இருக்கின்றது என்றால் அது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அவன் பின்பற்றுவதுதான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனின் மீது இருக்கிறது என்றால் அதற்குரிய அடையாளம் அவருடைய வாழ்க்கையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவும் அது மிக பேணுதலாக இருக்கும். கண்ணியமானவர்களே சகோதரர்களே, எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம், அவர்களுடைய அன்பு சஹாபாக்களுக்கு எந்த அளவு இருந்தது என்றால், சஹாபாக்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிந்தனை வருமாக இருந்தால் சாப்பாடை வைத்துவிட்டு சென்று அவருடைய முகத்தை பார்த்து விட்டு வருவார்கள். ஒரு ஜிஹாதுக்கு சென்ற ஒரு சஹாபியை ஒரு மன்னன் கைது செய்து விடுகின்றான். அவர்களுக்கு தூக்கு மேடை ஏற்றி அதில் வைத்துக் கொண்டு கேட்கின்றான், நான் உன்னுடைய உயிரை எடுக்கப் போகின்றேன், ஆனால் நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன், நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன், ஆனால் நான் சொல்வதை போன்று நீ சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? இந்த இடத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீ சொல்லு, நான் உன்னை விட்டு விடுகின்றேன் என்றான். உடனே அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுடன் வீட்டிலே சந்தோஷமாக இருக்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். இதான் சஹாபாக்கள் வைத்த நேசம். ஒரு சஹாபி வந்து
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் இருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இதற்கு முன்னால் ஒரு தடவை என்னுடைய முதுகிலே அடித்திருக்கின்றீர்கள், நான் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வது, பழிக்கு பழி தீர்க்க வந்திருக்கின்றார். சஹாபாக்கள் இந்த வார்த்தை வெறுக்கின்றார்கள். இருந்தாலும் பழிக்கு பழி என்று வரும் பொழுது அது நபியாக இருந்தாலும் அதை கொடுக்கத்தான் வேண்டும். உடனே அவர்களுடைய முபாரக்கான மேனியில் இருந்த அந்த ஆடையை கலட்டுகின்றார்கள். நுபுவத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய புறாவினுடைய முட்டை வடிவத்தை போன்ற ஒரு முத்திரை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே இருந்தது. அந்த முத்திரையை அப்படியே தடவி அதை முத்தமிட்டு அப்படியே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதிருந்த அன்பினால் உங்களை கட்டி அணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறான ஒரு தந்திரத்தை கையாண்டேன் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய பால் குடிக்கும் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துங்கள் என்று கொடுக்கின்றார். தாயிடத்திலே கேட்கின்றார்கள், தாயே, இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வரக்கூடிய அம்பு, உங்களுக்கு வரக்கூடிய ஈட்டிகளுக்கு இந்த பிள்ளையை நீங்கள் கேடயமாக பயன்படுத்துங்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு கீறல் வருவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். கண்ணியமாவுள்ள சகோதரே, தன்னுடைய பெத்த பிள்ளை, அது கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்துக்கு முன்னால் தாய்மார்களுக்கு கணக்கே கிடையாது. இதான் சஹாபாக்கள் வைத்திருந்த உண்மையான அன்பு, உண்மையான நேசம். கண்ணியமாவுள்ள சகோதரர்களே, எனவே இந்த அன்பு என்பது, நேசம் என்பது, இது வெறும் அளவிலே வாயினால் பேசுவதோ வாயினால் சொல்லிவிடுவதாலோ உள்ளத்துக்குள் வருவது கிடையாது. சில நடிகர்களின் மீது சிலருக்கு அன்பு, நேசம், அவனை போன்று முடிவெட்ட வேண்டும், அவனை போன்று தாடி வைக்க வேண்டும், அவனை போன்று ஆடை அணிய வேண்டும், அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஆடையை உடலில் அணிய வேண்டும். இது போன்று சில விளையாட்டு வீரர்களுடைய நேசம், அவனை போன்று நானும் விளையாட வேண்டும், அவனுடைய ஆடையை என்னுடைய உடம்பிலே நான் அணிய வேண்டும், அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டதை, அவனுடைய நடை உடை பாவனையை போன்று என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்துடைய மனிதர்களுடைய நேசம் வரும் பொழுது அதை மனிதன் பின்பற்றுகின்றான். அருமை சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை உடை பாவனை அனைத்தும் அது என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் சஹாபாக்கள் பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செயற்படுத்தினார்கள். ஒரு சஹாபி பெரும் அரசனுக்கு மாளிகைக்கு சென்று அந்த அரசர்களுக்கு முன்னால் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். சாப்பிடும் பொழுது உணவு கீழே விழுந்து விடுகிறது. அந்த உணவை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள், இவ்வளோ பெரும் அரசர்களுக்கு முன்னால் நீங்கள் விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுகின்றீர்களே என்று அதை ஒரு ஏளனமாக இழிவாக சொன்னார்கள். அருமை அந்த சஹாபி அவர்கள், அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னாவை நான் விடுவதா? இன்றைக்கு ஆக்கள் என்னமாவது சொல்லிடுவாங்க, இது எப்படி ஆக்களுக்குள்ள நான் செய்யறது? மிஸ்வாக், அதை எப்படி ஆக்களுக்குள்ள நான் அதை எடுத்து தீட்டுறது? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவும் அது எங்களுடைய ஈடேற்றம், அது எங்களுடைய வெற்றி, அதை விட உயிரை விட அது மேலானது. ஒருவனுக்கு பெருமதி என்றால் உயிர் தான். ஆனால் உயிரை விட மேலானதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னாவும்.
கண்ணியமாவுள்ள சகோதரர்களே, உண்மைக்குண்மையாக ஒரு மனிதன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா 24 மணித்தியால வாழ்க்கையிலும் அது வர வேண்டும். ஆதத்துகள் எல்லாம் இபாதத்துகளாக மாற வேண்டும். ஒரு மனிதனுடைய வளமை, உறங்குவது வளமை, சாப்பிடுவது வளமை, மலஜல தேவைக்கு செல்வது வளமை, பஜாருக்கு செல்வது வளமை. ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் இந்த வளமையிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். இதற்கு பெயர்தான் வளமை என்று சொல்வது. எங்கட வளமையான செயற்பாடுகள். இந்த வளமையான செயற்பாடுகள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறு செய்யும் பொழுது அது இபாதத்தாக கருதப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியாகுவது வளமை, வீட்டுக்குள் நுழைவது வளமை. ஆனால் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضل அவு உضل அவு அஸில்ல அவு உஸல்ல அவு அظلم அவு உظلم அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அலைய. இந்த துஆவை ஓதிவிட்டு சென்றால் அவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருடைய தலைமாட்டில் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை பாதுகாப்புக்கு நிறுத்தி விடுகின்றான். அவர் இபாதத் செய்தவராக கருதப்படுகிறார். வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய சொத்து, அவருடைய செல்வம், அவருடைய பிள்ளைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இபாதத், வளமை. ஆனால் சுன்னா அதில் வரும் பொழுது இபாதத்தாக மாறுகிறது. எனவே உண்மையான நேசம் என்பது அது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இரண்டாவது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா அனுப்பியதற்கு நாங்கள் நன்றியாக அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும். கண்ணியமாவுள்ள சகோதரர்களே, நம்மால் அந்த அன்பு நபிக்கு செய்ய முடியுமானது என்ன? எங்களின் மீது எவ்வளவு இரக்கம்! நாங்கள் நபியை நேசிப்பது ஒரு புறம், அந்த நபி எங்கள் மீது கொண்ட அன்பு, சுப்ஹானல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருக்கும் பொழுது 2 பேர குழந்தைகளும் தவழ்ந்து வருவார்கள். அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளை அப்படியே மிம்பரில் இருந்து இறங்கி தூக்கி கொண்டு மீண்டும் மிம்பரிலே ஏறி இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஆயத்தை ஓதுவார்கள். அவ்வளவு இரக்கம் அந்த 2 பேர குழந்தைகளை. சுஜூதில இருப்பாங்க. சுஜூதில இருக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து மேல ஏறிக்கொண்டா பிள்ளைகள் இறங்கும் வரைக்கும் தன்னுடைய தலையை கூட உயர்த்த மாட்டார்கள். முதுகுல ஏற்றிக்கொண்டு சவாரி செல்வார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகள். ஒரு தடவை இந்த பிள்ளைகளுடைய ஒருவருடைய வாயிலும் இன்னொருவருடைய கழுத்திலும் முத்தமிடுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமான முத்தம் என்ன இது? சொன்னார்கள், ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார், அடுத்தவர் வாளினால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துஆவை வைத்திருக்கின்றானே, என்னுடைய இந்த பிள்ளைகளின் விடயத்தில் அந்த துஆவை நீங்கள் பயன்படுத்துங்களேன் என்று கேட்டார்கள். இப்படியான மௌத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட அந்த துஆவை பயன்படுத்துங்களேன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமா, ஈர கொழுந்து என்று சொன்ன மகள், எவ்வளவு இரக்கம்! அந்த மகளுக்கு சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த துஆவை நாளை கியாமத்துடைய நாளையில் நான் என்னுடைய உம்மத்துக்காக வைத்திருக்கின்றேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த துஆவை அப்படியே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்றார்கள்.
நாம் அந்த நபிக்கு என்ன செய்கின்றோம்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் அன்பு நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஸலவாத்து சொல்வது வாஜிப், கடமை என்று சொல்கின்றார்கள். ஒரு தடவையாவது அவர் சொல்லி இருக்க வேண்டும். சொல்லவில்லை என்றால் அவர் ஒரு ஃபர்லை விட்டவரை போன்றவர். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அப்படியே இறக்கிவிடும். ஒரு சாதாரண அமல் அல்ல. மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், யாரின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 ரஹ்மத்துகளை இறக்குகின்றார். அல்லாஹ் ஸலவாத்து சொல்வது என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவது. நாங்கள் ஸலவாத்து சொல்வதை போன்று அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்வது கிடையாது. மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்வது என்பது அவர்கள் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது. மனிதர்கள் நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது அது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை கியாமத்துடைய நாளையில் உயர்த்துமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. எனவே இந்த ஸலவாத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு உடனடியாக இறக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல், உடனடியாக இறக்கி வைக்கும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று உங்களின் மீது சலாம் சொல்வதை நாங்கள் அறிவோம், ஆனால் எவ்வாறு உங்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை படித்து கொடுத்தார்கள். ஸலவாத்து இப்ராஹீமியா என்று சொல்லக்கூடிய ஸலவாத். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 ஸலவாத்துகளை மன்சிலிலே ஒன்று சேர்த்து ஹதீஸ்களில் வரக்கூடிய 40 ஸலவாத்துகளை எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உட்கார்ந்து அன்பு நபியை நினைத்து அவர்கள் இந்த தீனுக்காக பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், எங்களின் மீது கொண்ட அன்பு, இரக்கம், இதை நினைத்து நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகின்றது, அன்பு நபியின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுபோன்று சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய துஆவிலே 4இல் ஒரு பகுதியை ஆக்கிக் கொள்ளவா என்றார்கள். நல்லது, ஆனால் இன்னும் அதிகரித்தால் சிறந்தது என்றார்கள். உடனே அவர்கள் 4இல் 2 பகுதியை ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளவா என்றார்கள். நல்லது, ஆனால் இன்னும் அதிகரித்தால் சிறந்தது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், 4இல் 3 பகுதியை ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளவா என்று கேட்டார்கள். நல்லது, ஆனால் இன்னும் அதிகரித்தால் சிறந்தது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு துஆவையும் நான் ஸலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்றார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் உம்முடைய துன்யா ஆகிராவுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உனக்கு நிறைவேற்றி தருவான் என்று சொன்னார்கள்.
ஒன்று நம்முடைய துஆ துன்யாவுடைய தேவையாக இருக்கும் அல்லது ஆகிராவுடைய தேவையாக இருக்கும். துன்யாவுடைய ஆகிராவுடைய எல்லா தேவைகளையும் ஸலவாத் ஓதுவதின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்த இருப்பில் சலாம் கொடுத்த அதே இருப்பில் இருப்பை மாற்றாமல் யாருடனும் பேசாமல் 80 விடுத்தங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்தை ஓதினால் 80 தடவைகள் 80 வருடங்களினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். கிட்டத்தட்ட ஆயுள் முழுக்க செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹும்ம அன்சில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. யார் இந்த ஸலவாத்தை ஓதி வருகின்றாரோ அன்பு நபிக்கு கியாமத்துடைய நாளையில் இதை ஓதுபவருக்கு ஷஃபாஅத் செய்வது கடமையாக்கப்படுகின்றது. இவ்வாறு நிறைய சிறப்புகள் நிறைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஸலவாத்துடைய அமல். அன்பு நபியுடைய பெயர் கேட்கப்படும் பொழுது ஸலவாத்து சொல்வது சில உலமாக்கள் வாஜிப் என்று சொல்கின்றார்கள். மிம்பர் படிகளிலே ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று 3 விடுத்தங்கள் சொன்ன நேரம் சஹாபாக்கள் காரணம் கேட்ட பொழுது சொன்னார்கள், அதில் ஒன்றுதான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பதுவா செய்ததில் ஒன்றுதான், யார் என்னுடைய பெயரை கேட்டும் நான் ஞாபகப்படுத்தப்பட்டு எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் இந்த பதுவா கிடைக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தங்கள்! சுப்ஹானல்லாஹ். அதானுடைய அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 5 நேரம் 10 விடுத்தங்கள் நபியுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இகாமத் செல்லும் பொழுது ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதுபோன்று ஜனாசா தொழுகைக்கு சென்றால் ஜனாசா தொழுகையுடைய 3வது தக்பீரிலே ஸலவாத்து ஓதுவது கட்டாயம். 2 ஹுத்துபாக்கள், வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினம் ஹுத்துபாவிலே ஸலவாத்து ஓதவில்லை என்றால் அங்கே ஹுத்துபா பாத்தில், கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே ஸலவாத்தை அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து உட்கார்ந்து ஸலவாத்து சொல்லுவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய துன்யாவுடைய ஆகிராவினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அன்பு நபியுடைய உண்மையான அன்பையும் மஹப்பத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.